தேங்க்ஸ் டு ஆர்எக்ஸ் டிசைன் மேக்கர். என்னோடய மதுரை ஆர்எக்ஸியன் யூடியூப் சேனலோட இன்ஸ்பிரேஷனே நீங்கள் தான். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வீடியோவில் பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி பைப்புக்கு ஒரு ஆல்ட்ரு பண்ணி இன்ஜின் பீட்டு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஆர்எஸ் எடுக்கு எல்லோரும் மாட்டுறாங்க. இப்படி முறைப்படி மாட்டக்கூடாது. இப்படி மாட்டுறனால என்னென்ன ஃபால்ட்டு வருது அப்படின்னு அடுத்து வர வீடியோவில் ஒருத்தர் சொல்லுவார். அவர் ஒரு மெக்கானிக் தான். அவர் சொல்கிறத நீங்களே கேட்டுட்டு வாங்களே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ சொல்ல போகிற கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா, யமஹா மோஸ்ட்லி வச்சிருக்க எல்லாருமே இந்த ஃபால்ட்டை வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அதுவும் இப்போ ரீசெண்டாக யாரெல்லாம் யமஹா பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அவங்களுமே இந்த ஃபால்ட்டை வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. என்ன ஃபால்ட்டுன்னு தானே கேட்குறீங்க? இன்ஜின் அசம்பிள் பண்ணிட்டு ஒரு 3 மாதம் 4 மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா இன்ஜின் போர்ல இருந்து நாய்ஸ் வருது அப்படின்னு சொல்லி நிறையா கஸ்டமரு நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கே வந்து கேட்குறாங்க. அப்படி என்ன ஃபால்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைலன்சர் கோர் மப்ளர்னு சொல்லுவாங்க. இந்த மப்ளரை என்ன பண்ணுவாங்கன்னா ஆல்ட்ரு பண்ணிடுறாங்க. ஆல்ட்ருனா எப்படின்னா, இந்த கஸ்டமரும் அதே தான் பண்ணியிருக்காரு. காட்டுறேன். கஸ்டமரும் இதே கம்ப்ளைண்ட்டுக்காக தான் வந்து விட்டாங்க. இந்த மாதிரி திக்கு பைப்பில் வந்து ஆல்ட்ரு பண்ணி சொல்லிடுறாங்க பீட் நல்லா வரும்னு சொல்லிட்டு. ஸோ பீட் நல்லா வரும், ஆனால் இன்ஜின் காலி ஆகிடும். எப்படி காலி ஆகும்னா, மேனுஃபேக்சரிங்லேயே பார்த்தீங்கன்னா சைலன்சரில் வந்து யார் இத்தனை பெர்சன்டேஜ் வெளியே போகணும், இத்தனை பெர்சன்டேஜ் வந்து இன்ஜினு போகணும்னு டயாமீட்டரில் வச்சு தான் மேனுஃபேக்சரிங்கே பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் ஒரிஜினல் கோர்லேயே பார்த்தீங்கன்னா எப்படி சவுண்டு கொண்டு வரலான்னு பார்த்தீங்கன்னா, உள்ள கிளாஸ் இருக்கும். அந்த கிளாஸ்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பற்ற வச்சு உள்ளே சொருவுனீங்கன்னா பீட் வர கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் கரெக்டாக டியூனிங் பண்ணிங்கன்னா பக்காவாக பீட் வரும். கரெக்டாக கார்பன் பிடிச்சிச்சுன்னா இன்னும் வேற லெவலில் பீட் வரும். இதே மாதிரி உங்கள் வண்டிக்கு செஞ்சு பாருங்கள், இந்த ஃபால்ட்லேருந்து ரெக்கவர் ஆகும். தேங்க்யூ ஆல். பார்த்தாச்சா, எல்லா வண்டியிலும் இந்த ஃபால்ட் வருது. சப்போஸ் இதை சரிப்படுத்தணும் அப்படின்னா, இப்போ இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா, இதில் ஒருத்தர் பாருங்கள், ஒரிஜினல் கோரே வாங்கி அதை திரும்ப டிசபிள் பண்ணி திரும்ப அதோட டயாவை பெருசாக்கி திரும்ப பற்ற வச்சு இது பண்ணுறாரு. அப்படின்றப்ப நம்ம நார்மலாக இப்போ ஒரு 100ஓட சைலன்சரில் ஒரிஜினல் கோரை நுழைக்கிறோம்னா அது ரொம்ப ஃப்ரீயாக போயிட்டு வருது. ஒரு டைட்டாக இருக்கணும். டைட்டாக இருந்தால் மட்டும்தான் ஏர் அது வழியாக வெளியேறாமல் கரெக்டான அந்த கோரோட உள்ளே வந்து அந்த ஏர் வந்து வெளியேறும். அப்போ தான் அந்த ப்ரெஷரில் ஏர் வெளியேறப்ப அந்த புள்ளவங்கள்லேருந்து காற்று எப்படி கரெக்டாக வெளியே வரப்போ சத்தம் வர்ற மாதிரி ஆர்எஸோட சவுண்ட் இருக்கும். இப்போ இவர் பண்ணுற மாதிரி நம்ம வெல்டிங் பெட்டரில் கொடுத்து அதை கொஞ்சம் ரெடி பண்ணி போட்டோம்னா பீட்டு நல்லாயிருக்கும், நல்ல ரிசல்ட் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங்.